வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ஆஷா லெனின் பேசுகிறேன். கல்யாணம் ஆகி 11 வருஷம் ஆச்சுங்க. இது வரைக்கும் எந்த காரணத்தையும் டாக்டர் கண்டுபிடிக்கல. ஜஸ்ட் எனக்கு பிசிஓடி இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் பீரியட்ஸ் ரெகுலர் தான். 4 தடவை ஐயுஐ பண்ணியிருக்கேன். 2018 ஒரே ஒரு தடவை எனக்கு அபார்ஷன் ஆச்சு. அது வந்து 4 months மிஸ்டு அபார்ஷன் ஆச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களுக்கு கர்ப்பவாய் ரொம்ப ட்ரையாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பீரியட்ஸ் வரதுக்கு முன்னாடி மார்பக வலி, வேறு எதுவும் பெரிய பிரச்சனை இல்லை. அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து விஸ்காசிட்டி புவர், லிக்விஃபிகேஷன் ரொம்ப புவராக இருந்தது. அவருக்கு கவுண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தது, 28 மில்லியன். மித்தபடி அவங்க ஹஸ்பண்டுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ரொம்ப ஹீட் பாடி சொன்னார், அவ்வளோதான். 22/10/2024 கிளினிக் வந்தாங்க. இப்போ 2 months மருந்து இன்னும் ஃபினிஷ் கூட பண்ணல, அதுக்குள்ளே கன்சீவ் ஆகிட்டேன்னு சொன்னாங்க. நிறைய பேர் 2 பேருக்கு எல்லாம் நார்மலாக தான் இருக்குது, என்ன காரணம் தெரியல, உங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்கிற எல்லாருக்குமே ஏதோ ஒரு காரணம் கண்டுபிடிக்கப்படாமல் இருக்குன்னு தான் அர்த்தம். இந்த வருஷம் பொங்கலுக்குள்ளே எத்தனை பேர் கன்சீவ் வராங்க நம்மளோட ப்ரேயர்ஸில் இவங்களும் ஆட் ஆகிருக்காங்க. 2 பேர் 3 பேராக சேர்ந்து பொங்கல் வைக்க போகிறாங்க. என்கிட்ட கிளினிக் வர எல்லா இன்ஃபர்டிலிட்டி பேஷண்ட்டும் கன்சீவ் ஆகணும்னு ப்ரே பண்ணிக்கோ.